பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். மறுபடியுமாக உங்கள் மத்தியில், சகோதரிகள் மத்தியில் இந்த வார்த்தையை கொடுப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் என்னவென்றால், திருச்சபை கண்டு கொள்ளாத குணசாலியான ஸ்திரீ. திருச்சபை கண்டு கொள்ளாத குணசாலியான ஸ்திரீ என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை அநேகர் வாசித்திருப்பீங்க. அதில் அந்த அதிகாரம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். பைபிள் பேசேஜில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரமாக இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் பறைசாற்றப்படுகிறது. ஏன்னா இந்த அதிகாரத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. முதலாவது பிரிவு என்னன்னா, 1 to 9 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ராஜாக்களுக்குரிய நீதியின் உபதேசம், அல்லது ராஜாக்களுக்குரிய உபதேசம், ஒரு நீதியாய் ஒரு ராஜா எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்ததான உபதேசத்தை 1 to 9 வரைக்கும் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 to 31 வசனங்கள், ஏறக்குறைய 22 வசனங்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் அக்ராஸ்டிக் போயம்னு சொல்லுவாங்க. அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னா என்னன்னா, எழுத்து வரிசையின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னு நான் சொல்ற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழில் ஆ இ இருக்கு இல்லைங்களா? ஆ அப்படின்னும் போது அன்பு, ஆ என்பது ஆசை, இ என்பது இலை. அந்த மாதிரி எபிரேயத்தின் 22 எழுத்துக்களையும் அலெஃப்லேருந்து டவ் வரைக்கும் 22 எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்தை முன் வச்சு இந்த 22 வசனங்களும் வந்திருக்கிறது. இந்த 22 வசனங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அந்த குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளத்தை அந்த 22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு 22 வசனத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்க போறதில்ல. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 காரியமும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதுன்னா, மிகவும் ஆழமான காரியத்தை தேவன் இதில் உள்ளடக்கி வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 31:1. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். இப்போ இங்க ஒரு ராஜாவை பத்தி பேசியிருக்கிறாங்க. லேமுவேல் அப்படின்ற ஒரு ராஜாவை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ராஜா, அதுல இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். அடுத்த வசனம் வாசிங்க. அதாவது அது 4வது வசனம் வாசிங்க. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. அப்போ இங்க என்ன பார்க்கிறோம்னா, லேமுவேல் என்கின்ற ஒரு ராஜாவினுடைய தாயார் எழுதின நீதிமொழிகள் தான் இந்த 31வது நீதிமொழிகள். இதை சாலமோன் ராஜா அவருடைய தொகுப்பில் இதையும் வைத்திருக்கிறார் என்றதுதான் சத்தியம். இப்போ இந்த லேமுவேல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ராஜான்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க இஸ்ரேல் தேசத்தை அல்லது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ராஜாக்களுடைய பெயர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லேமுவேல் என்ற பெயரே இல்லை. 2 இடத்துல தான் வேதத்துல வந்திருக்குது. அந்த 2 வசனத்தை தான் நம்ம இப்ப வாசித்தோம். நீதிமொழிகள் 31:1 பார்த்தோம், 2வது 4வது வசனத்துல பார்த்தோம். அப்போ இங்க லேமுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவ் ஹெல் அப்படின்ற 2 வார்த்தை. லேவ் எல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது தேவனுக்கு சொந்தமான ராஜா அல்லது தேவனை சார்ந்த ராஜாக்கள், அது பன்மையில கூட வருது. லேவ் அப்படின்ற ஹான்னு வரும்போது அது பன்மையிலையும் மாறுது. அப்போ என்னன்னா, இந்த லேமுவேல் அப்படின்றது ஐடியல் கிங்ஸ் டைட்டில்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தேவனுக்கு சொந்தமான ராஜாக்கள், அதாவது ஒரு ராஜாவை முன் உதாரணமாக வைத்து
வருங்கால ராஜாக்களுக்கு சொல்லும் அறிவுரை, தெய்வ பயத்தை குறித்த அறிவுரைன்றதுதான் எக்ஸாக்டான சரியான வியாக்கியானம். அப்போ லேமுவேல் என்பது ஒரு ஆவிக்குரிய விதத்துல சொல்லப்பட்ட ராஜாக்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதாவது ஒரு ராஜாவை முன் உதாரணமாக வைத்து, அது ஒரு டைட்டில் நேம். அது லேமுவேல்ன்றது ஒரு டைட்டில் நேம். அதை வச்சுதான் ராஜாக்களுக்கு அவர் அறிவுரை கூறுறார். தேவன் அறிவுரை கூறுறத அந்த ஒரு தாயார் மூலமா சொல்றதை இங்க பார்க்க முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 31ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா நீங்க இதை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5-6. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 4 விஷயத்தை இங்க சொல்றாரு. ஒண்ணு நீதிமொழிகள்னு சொல்லி இருக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்லி இருக்கிறாரு? அதன் அர்த்தம், நீதிமொழிகள் சொல்லப்பட்ட அர்த்தம், ஞானிகள் சொல்லப்பட்ட காரிய வாக்கியம். அது மாத்திரமல்ல, புதை பொருள்களும் இதுல இருக்குதான். அப்போ ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு காரியம் இதுல இருக்குதுன்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த ரகசியம், அந்த புதை பொருளை தான் இந்த 31ஆம் அதிகாரத்துல தெளிவாய் நம்ம பார்க்க முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஸோ நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம ஓவரால் இந்த 31ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட குணசாலியான ஸ்திரீயை நம்ம சபைக்கு ஒப்பிடுவோம். அந்த புருஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்க்கிறது வழக்கம். ஆனால் அதே அடிப்படையில பார்க்கும்பொழுது இன்றைக்கு காலகட்டத்துல வாழ்கின்ற சபைகள், மணவாட்டி சபைகள், இந்த அடையாளங்கள், குணசாலி ஸ்திரீக்குரிய அடையாளம் இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சத்தியமாகத்தான் இன்றைக்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான, ஒரு தேடும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு புதைப்பொருள், ஒரு ரகசியமான ஒரு புதைப்பொருளை தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். ஆகியனால் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சரி, இப்போ திருச்சபை கண்டு கொள்ளாத இந்த குணசாலியான ஸ்திரீ, இந்த ஸ்திரீயினுடைய காரியம் என்ன அல்லது குணம் என்னன்றதை நம்ம ஒரு 4 காரியத்தை பார்க்கலாம். முதலாவது காரியம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? சோ முதல்ல குணசாலியான ஸ்திரீயை பார்த்துருவோம். ரெண்டாவது, அவ எப்படிப்பட்டவளா இருக்கலாம்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததா இருக்குதுன்னு பாக்குறோம். இப்ப இந்த 2 வார்த்தைக்கு முதல்ல நம்ம சரியான வியாக்கியானத்தை கண்டுபிடிக்கணும். குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிடுறோம், நம்மளோட குணசாலியான ஸ்திரீன்னு தான் பேசுறோம். ஆக்சுவலா இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்றது எபிரேயத்துல எப்படி சொல்றாங்கன்னா ஈஸ்ட் ஹெயில் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்ட் ஹெயில். இந்த ஈஸ்ட் ஹெயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வ பயம் நிறைந்த ஸ்திரீ அல்லது ஆவிக்குரிய போராளி. தெய்வ பயம் நிறைந்த ஸ்திரீ அல்லது ஆவிக்குரிய போராளியான ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த 2 மீனிங் தான் வருது. இப்ப தெய்வம் நிறைந்த ஸ்திரீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஈஸி டு ரீட்ல ERV-ல அது அந்த குணசாலியான ஸ்திரீக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க பாருங்க, படிங்க. பரிபூர்ணமுள்ள மனைவியை கண்டுபிடிப்பது கடினம். என்னவா? பரிபூர்ணமுள்ள மனைவி. அதுதான் பாருங்க, தெய்வ பயம் நிறைந்த ஸ்திரீ. இங்க குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி குணசாலியான ஸ்திரீனா என்ன அர்த்தம், இந்த ஹேஸ்ட் ஹெயில்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ணமுள்ள மனைவினா தெய்வ பயத்தால் நிறைந்த ஒரு ஸ்திரீய இங்க சொல்றாங்க. ஆவிக்குரிய போராளி அப்படின்னு சொல்லும் போது இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ETB திருவிவிலியத்துல எப்படி போட்டிருக்கு பாருங்க. ETB வாசிங்க. திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. திறமை மிக்க மனதிடமுள்ள மனையாளி. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நம்ம குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லிடுறோம், ஆனா குணசாலியான ஸ்திரீனா என்ன அர்த்தம்னா, பரிபூர்ணமுள்ள மனைவி, திறமை மிக்க மனதிடமுள்ள மனையாட்டி. அப்ப ஓவரால்
இந்த ஹீஸ்ட் ஹெயில் அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரீக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ பயமுள்ள நற்குணசாலியான மணவாட்டி. மறுபடியும் சொல்றேன், தெய்வ பயமுள்ள நற்குணசாலியான மணவாட்டி. மணவாட்டி. இப்போ குணசாலியான ஸ்திரீன்னு அங்க சொல்லப்பட்டதனுடைய முழுமையான அர்த்தம் தெய்வ பயமுள்ள நற்குணசாலியான மணவாட்டின்றது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்திரீய, இந்த பரிபூர்ணமுள்ள மனைவி, இந்த திறமை மிக்க மனதை உடைய மணவாட்டி, தெய்வ பயம் நிறைந்த ஸ்திரீ, ஆவிக்குரிய போராளியே எப்படிப்பட்டவளா இருக்கிறாளாம்? அந்த வசனம் முடிவு என்ன சொல்லுதுங்க? ஃபர்ஸ்ட், முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவளுடைய விலை. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஏன் அவளுக்கு ஒரு விலையை வச்சு அது முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ விலை அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய பிரைஸ் அல்லது அவளுடைய தரம், இந்த குணசாலியான ஸ்திரீனுடைய தரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன எது ஒப்பிடுறாங்க? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்ப இங்க முத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப முத்து ஏன் சொல்லி இருக்கிறாங்கன்னா, முத்துக்கு என்ன அர்த்தம்? வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த முத்து எதற்கு நிழலா இருக்குது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 8:11. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஆமென். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இங்க முத்தை எங்க கம்பேர் பண்ணிருக்கிறாங்க? ஞானத்துக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீனுடைய தகுதி முத்துக்களை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதுன்னா, முத்து அப்படின்னு சொல்லும் போது அது ஞானம். அந்த ஞானத்துக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற இச்சிக்கப்படத்தக்கது ஒண்ணும் அதோட என்ன பண்ண முடியாதான்? கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்கள், ஆசைகள் காட்டிலும் குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கல வெளியேற்பட்டவள்னா ஞானத்தை உடையவளாய் இருக்கிறாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஞானம் அப்படின்னும் போது நமக்கே தெரியும். அதுவும் வாசலாம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன தெய்வ பயம் நிறைந்த ஸ்திரீ. அப்ப முத்துக்களை இங்க கம்பேர் பண்ணி இருக்கிறாங்கன்னா, முத்து என்பது ஞானத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்குது. அந்த ஞானம் தேவனுடைய பயத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? பாருங்க, இவத்தான் குணசாலியான ஸ்திரீ. இவத்தான் பாருங்க சபைக்கு நிழலா இருக்கக்கூடிய மணவாட்டி. சபை இப்படி இருக்கணும். எது? உலகத்தை இச்சிக்கிறது இல்ல, தரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த குணசாலி ஸ்திரீக்கு, இந்த சபைக்கு ஒரு தரம்னு இருக்கு. அந்த தரம் என்ன? ஞானம். ஞானம் என்ன? தெய்வ பயத்தின் ஆரம்பம். இப்ப அந்த தெய்வ பயத்தின் ஆரம்பத்துல இருக்கிறது தான் இது. அதுலதான் முன்ன அந்த வசனத்தின் பிற்பகுதி இப்படி சொல்றது, மூடர் என்ன பண்றாங்களா? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகள், விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? ஞானத்தால நிறைந்தவர்களா இருக்கிறாங்களா அல்லது ஞானத்தை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறாங்களா? தெய்வ பயத்தோடு இருக்கிறாங்களா? தெய்வ பயம் இல்லாம இருக்கிறாங்களா? தெய்வ பயம் இல்லாததுன்னா என்ன அப்படின்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எதை அசட்டை பண்றாங்க? ஞானத்தையும் போதகத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் தெய்வ பயத்தோடு இருக்கிறாங்களா? இந்த கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய மணவாட்டி சபையா இருக்கிறோம். நமக்கு இந்த ஞானம் இருக்குதா? நீங்களும் நானும் பரிபூர்ணம் உள்ள மனைவியா இருக்கிறோமா? மணவாட்டியா இருக்கிறோமா? திறமை மிக்க மனதை உடைய மணவாட்டியா இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. தெய்வ பயம் நிறைந்த ஒரு ஸ்திரீயா நம்ம இருக்கிறோமா அல்லது இந்த உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக நாம இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். வார்த்தைய, உபதேசத்தை அசட்டை பண்ணுகிறவளா இருக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய ஞானத்தை உடையவர்களா இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம்.
ஆனால் தான் பாருங்க அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா இந்த முத்துக்களை பற்றி சொல்லும்போது முத்து ஞானத்துக்கு அடையாளமாக இருக்குது, ஞானம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஆனால் தான் இயேசு முத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசினார்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற, நல்ல கவனிங்க, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ முத்து என்பது ஞானத்தை குறிக்கிறது, முத்து என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் தேடுதலுக்கு உட்பட்டதா இருக்குது. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் தேடுகிற வியாபாரி. அப்போ நல்லா கவனிச்சிங்க, இந்த குணசாலியான ஸ்திரீ பரலோக ராஜ்யத்துக்குரிய தேடுதலை உடையவளா இருக்கணும். பரலோகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய ஒரு கனெக்ஷன். இன்னைக்கு நிறைய சபைகள் பரலோகத்துக்கு போகுமா அப்படின்னு விசுவாசிக்கிட்டு கேட்டாலே ஏதாவது பண்ணி ஏதாவது போயாகணும் பிரதர், போயாகணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவன் சொல்லக்கூடிய அந்த தெய்வ பயம் உள்ள அந்த ஞானம் உள்ள விசுவாசிகள் இல்லை. அதனால்தான் தலைப்பு திருச்சபை கண்டு கொள்ளாத குணசாலியான ஸ்திரீ. தாங்கள் குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறோம். அந்த குணசாலி ஸ்திரீக்குரிய அடையாளம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய இந்த ஞானத்தை உடையவர்களா இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை தேடுகிற ஒரு வியாபாரியா இருக்கணும். நம்ம எல்லாவற்றையும் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கணும். நம்முடைய இலக்கு தேவனுடைய ராஜ்யம். நல்லா புரிஞ்சுங்க. பரலோகத்துக்கு போறதுன்றது கர்த்தர் கிருபையா கொண்டு போவார். ஆனா ராஜ்யத்துல உட்கார வைக்கிறதுக்கு நாம் மிகவும் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும். அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் காரியம் என்னன்னா, இந்த குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளம் என்னன்னா, இவள் ஞானம் நிறைந்த, முத்துக்களை பார்க்கலாம் ஞானம் நிறைந்தவள் அப்படின்னு சொல்லும் போது தேவ பக்தியின் ஞானம் குணம் உடையவள் குணசாலியான ஸ்திரீ. இன்னைக்கு இந்த தெய்வ பயத்தோடு கூட நம்ம வாழணும். தெய்வ பக்தியை நம்ம காமிச்சிடலாங்க, ரொம்ப சுலபமா காமிச்சிடலாம். அப்படியே உட்காந்து சோத்திரனால நம்மளை பார்த்து தெய்வ பயம் இருக்கிறவங்கன்னு சொல்லி தெய்வ பக்தி உள்ளவங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா தெய்வ பயம் என்பது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஜனங்களுக்கு தெரியாது. தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஜனங்களை ஏமாத்திடலாம் பக்தி இருக்கிற மாதிரி, ஆனா தெய்வத்தை ஏமாற்ற முடியாது அவர் மேல பயம் இருக்கிற மாதிரி. ஆகையினால எனக்கு அருமையான தெளிவாய் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறோம். அந்த குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலாம் வெளியேறப்பட்டவள்னு சொன்னா அந்த ஞானம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரலோக ராஜ்யத்துக்கு கூறிய வியாபாரி நீங்களும் நானுமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸோ ரெண்டாவது ஒரு காரியம், இந்த திருச்சபை கண்டு கொள்ளாத குணசாலியான ஸ்திரீ. ரெண்டாவது காரியம் என்னன்னா, முதல் காரியம் முத்துக்களை பார்க்கலாம் வெளியேறப்பெற்றவள் என்றதை இந்த தற்கால சபை என்ன பண்ணல, அறிந்து கொள்ள. ஏன் அறிந்து கொள்ளனா? தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தார் என்ன செய்யறாங்களோ அதே தான் இவங்களும் செய்யறாங்க. ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. சண்டே கிறிஸ்டியன்ஸ் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கறது அவருடைய ராஜ்யத்துக்குரிய கிறிஸ்துவை உடையவர்களா நம்ம இருக்கணும். ஆகினால இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 31:11 வாசிங்க. 31:11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது. அதாங்க ரெண்டாவது காரியம். இந்த குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளம் தற்கால சபை விசுவாசிகள் கண்டு கொள்ளாத, மனவாட்டி சபை கண்டு கொள்ளாத இரண்டாவது அடையாளம் என்னன்னா, புருஷனின் சம்பத்தை உயர்த்துகிறவள் குணசாலியான ஸ்திரீ. புருஷனின் சம்பத்தை உயர்த்துகிறவள் குணசாலியான ஸ்திரீ ஆவாள். இப்போ இங்க கொஞ்சம் நிதானிக்கணும். இங்க புருஷனுடைய சம்பத்தை யார் உயர்த்துறான்? இந்த ஸ்திரீ உயர்த்தணும். அப்ப இந்த ஸ்திரீ உயர்த்தணும்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஸ்திரீ இந்த புருஷன், குணசாலியான ஸ்திரீ இந்த புருஷன் யாருக்கு நிழலா இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அது வசனம் கூட வாசிக்கிறேங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32.
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சம். கணவன் மனைவி இருவரும் எப்படி இருக்கிறாங்களா? ஒரே மாம்சமா இருக்கிறாங்களா? இந்த ரகசியம் பெரியது. பாருங்க, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ரகசியம், கணவன் மனைவி உறவு என்பது ஒரு ரகசியத்தை அடங்கிய உறவு. என்ன ரகசியம் அடங்கிய உறவு? ஒரு பெண் ஒரு ஆண் உடன்படிக்கையின் நிமித்தம், திருமணம் என்ற உடன்படிக்கையினால 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. 2 பேரும் ஒன்றா இணையும் போது இருவரும் ஒரே சரீரமாக மாறுகிறார்கள். அப்படி போல அந்த ரகசியத்துல, அந்த முன்மாதிரியில கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும் இருக்கணும். இப்ப இந்த கிறிஸ்து மணவாளனாகிய புருஷனுடைய சம்பத்தை இந்த மணவாட்டியாகிய குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுமா? உயர்த்தணும், பெருக செய்யணும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல வாசிக்கும் போது நீங்க 12-13 வாசிக்கிறோம் பாருங்க. அவள் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அப்போ புருஷனுடைய சம்பத்தை இவ பெருக்கணும்னா இவ என்ன செய்யணும்னா, இந்த குணசாலியான ஸ்திரீ நன்மை செய்யணும். 2வது வேலை செய்யணும். ஒரு நன்மைக்கு ஏதுவான வேலையை செய்ய வேண்டும். யாருக்கு சம்பத்தை பெருக்கிறதுக்கு? புருஷனுக்கு, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பெருக்கிறதுக்கு இவள் நன்மையோடு உற்சாகத்தோடு என்ன பண்ணணுமா? வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ என்ன காரியம்னா, சம்பத்து. அது என்ன சம்பத்து அப்படி ஜென்ரலா இந்த அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி டியூன் பண்ணுவாங்கன்னா, திருமண காரியங்கள் எல்லாம் அப்படியே பேசிட்டு பார்த்தீங்களா, புருஷனுக்கு மனைவி என்ன பண்ணணும், சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய சாராம்சத்தின் ஆழத்தை குலைத்து போடுகிறவர்கள் அநேகர். ஆனால் இதில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது ஒரு புதைப்பொருள். அப்போ புதைப்பொருளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சம்பத்து என்பது எதுக்கு நிழலா இருக்குது? அதனுடைய ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களா ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அப்போ இந்த மணவாளனுடைய சம்பத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சம்பத்து. இந்த மணவாளனுடைய சம்பத்து, புருஷனுடைய சம்பத்து. அப்போ சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஆத்துமாக்கள் மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய சம்பத்து. இப்ப மணவாட்டி சபை, இந்த குணசாலியான ஸ்திரீ அந்த சம்பத்தை என்ன பண்ணுமா? உயர்த்தணும், உயர்த்துகிறவளா இருக்கணும். அப்ப உயர்த்துகிறவளா இருக்கணும்னா நீங்களும் நானும் இந்த மணவாளனுக்குரிய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மணவாளனை குறித்து சொல்லணும், கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. ஏன்னா அப்போ தற்கால சபை இந்த குணசாலியான ஸ்திரியை அடையாளம் கண்டு கொள்ளலன்னா சபை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காலத்துல சபையார் எப்படி இருக்கிறாங்க அல்லது மணவாட்டி சபை எப்படி இருக்குதுன்னா, சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 14:3. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை. நல்ல கவனிங்க, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதுதாங்க தற்போதைய நிலை. இது எவ்வளவு பெரிய ஒரு மனஸ்தாபமான ஒரு காரியம்னா, இன்னைக்கு திருச்சபைகள், விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் கர்த்தருடைய குணசாலியான ஸ்திரீயாகிய மணவாட்டியா இருக்கிறாங்க. அவர்கள் மணவாளுடைய சம்பத்தாகிய சத்தியத்தை கேட்கிற ஜனங்களை, சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஜனங்களை அவரிடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நன்மைக்குரிய வேலையை செய்யணும். ஆனா செய்யல.
காலத்துக்கும் அமர்ந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்களே தவிர அதன்படி செய்கிறவர்கள் இல்லை. அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். ஒருவேளை இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசிட்டு இருக்கிறார். நீதான் அந்த குணசாலியான ஸ்திரீ, நம்ம தான் அந்த குணசாலியான ஸ்திரீ. இன்னைக்கு சபைகள் மறக்கலாம், மதங்கள் மறக்கலாம், ஆனா நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக இடைப்படுகிறார். நீங்களும் நானும் மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு, கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஜனங்களை அவருக்கு சம்பத்தாக கொடுக்க வேண்டும். அதை அதிகரிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அதனால தான் சபைக்கு பேசும்போது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் 12வது வசனத்துல 12:13 நன்மையா செய்றா அவ தீமைய 12:13 பார்த்தோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல, என்ன செய்யறாளாம்? நன்மையை செய்கிறாள். அவள் உற்சாக மனதோடு கூட வேலை செய்கிறாள்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு குணசாலியான ஸ்திரீயினுடைய பெயரை மாத்திரம் வைத்துக்கொண்ட சபைகள், விசுவாசிகள், மனவாட்டி சபைகள் என்ன செய்துன்னா, நன்மையை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது என்னவா? பாவம். அந்த பாவத்தை செய்துங்க. சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை தேடணும், அதை மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவங்களை வழி நடத்தணும், இவர்களும் எழும்பணும் அப்படின்ற அந்த வேலை இன்னைக்கு சபைக்கு தெரியல, மனவாட்டி சபைக்கு தெரியல. நான் மனவாட்டின்னு வெறும் இருக்கையில அமர்ந்து கொண்டிருக்கிற மனவாட்டிகள் தான் இருக்கிறாங்க. எழுந்து செயல்படுகிற, வேலை செய்கிற மனவாட்டிகள் இல்லை. வேலை செய்கிற மனவாட்டி தான் குணசாலியான மனவாட்டி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எண்ணி அழைக்கிறார். இந்த தேவனை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை குறித்த மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டியது அவசியம். எவ்வளவு நாளைக்குங்க நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருப்போம்? இன்னும் எத்தனை வருஷம் நம்ம உட்காந்துட்டு இருப்போம்? இன்னும் எத்தனை வருஷம் நம்ம எழும்பாம இருப்போம்? நன்மை செய்ய அறிந்திருந்தும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டா அது மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்றதை அறிந்திருந்தும் நம்ம செய்யாம இருந்தா அது பாவம்னு வேதம் சொல்லுதே. நம்ம பாவத்துக்கு நிறைய அறிமுகப்படுத்துவோம், நிறைய காரியங்கள் சொல்லுவோம். குடிக்கிறது, போறது, மதுபான வஸ்துக்களை பயன்படுத்துறது, சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுவோம். ஆனா பாவத்துல இன்னொரு பாவம், நம்ம அறியாத பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் இந்த உலகத்துல அன்பாய் இருக்கக்கூடிய யெகோவா தேவனை குறித்தும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தாவின் பலத்தை குறித்தும் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பதும் பாவம். இன்னைக்கு இந்த பாவத்தை நிறைய கிறிஸ்துவ சபைகள் செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ சபை தலைவர்கள் அதை ஊக்குவிக்கிறாங்க. வாங்க வாங்க, கேளுங்க, உட்காருங்க, சபைக்கு வாங்க, உட்காருங்க, கேளுங்க, அவ்வளவுதான். எழும்பி பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்கறதில்ல. அதனால தான் பாருங்க, ரொம்ப இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 2:4 வாசிங்க. யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அத முன்னாடியே வாசித்தோம். நன்மை செய்கிறாள். தன் புருஷனுக்கு வேலை செய்து நன்மை செய்கிறாள். சம்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு நன்மை செய்கிறாள். எது நன்மை? வசனம் தெளிவா அங்க சொல்லுது. மறுபடியும் வாசிங்க. உன்னை நீ நேசிக்கிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை. அதாங்க ராஜரீக பிரமாணம்னா என்னங்க? நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் 1:6 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். இந்த ராஜாக்களுக்குரிய ராஜரீக பிரமாணமே, இந்த வேதம் சொல்லுகிற சத்தியமே என்னவா? வாசிங்க தொடர்ந்து.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நிறைவேற்றமா? இந்த புருஷனுக்கு இவருடைய சம்பத்தாகிய வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஜனங்களை அவரிடத்துல கொண்டு வர்றதுக்கு நம்ம அப்படிப்பட்ட நன்மை செய்யறோமா? இந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம கை கொள்றோமா? இப்ப இருக்கக்கூடிய சபைகளுக்கு ஜனங்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், அநேக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆத்துமாக்கள் என்ன செய்யறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. இந்த குணசாலியான ஸ்திரியை போல இருக்கிறாங்களா? இல்லை சகோதர சகோதரி. பேருக்கு மணவாட்டியாக இருக்கிறாங்களே தவிர உண்மையிலே மணவாளனுக்கு ஒத்த மணவாட்டி சபையாக இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு என்ன காரியம்னா, கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுறது என்னன்னா, நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. இதை கேட்கிற நீங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. நம்ம நன்மை செய்கிற மணவாளனுக்கு, புருஷனுக்கு வேலை செய்கிற, அவருடைய சம்பத்தை பெருக்கக்கூடிய குணசாலியான ஸ்திரீயாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இதுதான் இரண்டாவது காரியம். இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோம். நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லுவோம். அநேகர் இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் வர இடத்துல இருக்கிறாங்க. பாருங்க, ரோட்ல எத்தனையோ பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஆத்துமாக்கள் தான். அவங்க கிட்ட போயிட்டு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், அவருடைய அன்பு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு பாருங்க. நீங்க விதைச்ச விதை ஒரு நாளைக்கு அவர் கிறிஸ்தவரா மாறுவார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு நம்ம எதையுமே செய்யறது கிடையாது. இன்னைக்கு சபை எப்படி இருக்குதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். லவோதிக்கேயா சபை, கடைசி கால சபை, அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பா இருக்கிற உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. ஒன்று சத்தியத்துக்குள்ளே இருந்து சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து முற்று முடிய அதற்கேற்ற மாதிரி நடக்க கர்த்தரிடத்தில் பலனை கேட்கும் போது அவர் கொடுக்குறாரு. ஆனா கேட்டு உணர்ந்து அதை கடுகளவும் செயல்படுத்தாம இருக்கிற மாதிரியே இருந்தா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது தேவனுக்கு எவ்வளோ பெரிய வருத்தம். நீங்களும் நானும் மணவாட்டி குணசாலியான ஸ்திரீயாய் இருக்க வேண்டும். ஆகினால திருச்சபைகள் கண்டு கொள்ளாத குணசாலியான ஸ்திரீல முதல் அடையாளம் பார்த்தோம். முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டவள் குணசாலியான ஸ்திரீ. அதாவது தேவ பயத்து ஞானத்துக்குரிய குணத்தை உடையவள் குணசாலியான ஸ்திரீ கூறிய அடையாளம் முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, புருஷன் சம்பத்தை உயர்த்துகிற குணத்தை உடையவள் குணசாலியான ஸ்திரீ. இந்த சம்பத்துன்னு சொல்லும் போது சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஆத்துமாக்களை நாம் இந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கென்று நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 31 அதிகாரம் 14-15. அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். இப்போ மூன்றாவதாக பார்க்கிறோம், ஆகாரத்தை கொண்டு வரும் வியாபார கப்பலாக குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாள். ஆகாரத்தை கொண்டு வரும் வியாபார கப்பலாக குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாள். இப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 14 வருஷம் அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். முதல்ல இந்த வசனத்தை பார்க்கலாம். அவ வியாபார கப்பலை போல இருக்கிறா. என்ன வியாபாரம் பண்றா? தூரத்துல இருந்து என்ன கொண்டு வரா? தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். அப்போ இத இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசித்து பாருங்களேன். ETBல வாசிங்க. ETB திருவிவிலியத்துல வாசிங்க. அவளை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். அவளை ஒரு யாரு? குணசாலியான ஸ்திரீ வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். அவள் உணவுப் பொருட்களை தொலைவில் இருந்து வாங்கி வருவாள். எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. வியாபார கப்பல்னு சொல்லும் போது
ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய உணவை கொண்டு வர்றவ தான் இந்த குணசாலியான ஸ்ரீ. அதுல ERV-ல ரொம்ப அருமையா இருக்கு, அது வாசிங்க. அவள் வெகு தூரத்திலிருந்து வரும் கப்பலை போல் இருக்கிறவள். பாத்தீங்களா, வெகு தூரத்திலிருந்து வரும் கப்பல்களை போன்றவள். கப்பல்களை போன்றவள். எல்லா இடங்களிலிருந்தும் உணவு கொண்டு வருவாள். உணவு கொண்டு வருவாள். எத்தனை பேருக்கு இது புரியுது? வியாபார கப்பல் போல இருக்கிறாளாம். எல்லா இடங்களிலும் அவ என்ன கொண்டு வரா? உணவுகளை, ஆகாரத்தை கொண்டு வருகிறவளாய் இருக்கிறாள் அப்படின்னு இங்க பார்க்கிறோம். இப்போ நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆகாரம் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களே பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும். பலமான ஆகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆழமான சத்தியங்கள். இன்னைக்கு பாருங்க, ஆகாரம் கொண்டு வரும் கப்பலை போல இந்த குணசாலியான ஸ்திரீ இருக்கணும் எல்லா இடங்களிலேயும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இது நம்ம சபை, நம்ம சத்தியம், இதை மட்டும்தான் கேட்கணும், வேற யார் சொல்றதை கேட்கக்கூடாது, வேற எந்த டினாமினேஷன் சொல்றதை கேட்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் எந்த அளவுக்கு மாத்திட்டாருன்னா, அது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லையா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகெங்கிலும் பூமி எங்கிலும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொன்னாரு. இன்னைக்கு சுவிசேஷம், கர்த்தருடைய சத்தியம் பலமா எல்லா இடத்துலயும் போதிக்கப்பட்டிருக்குது. நிறைய யூடியூப் சேனல்ல, சோசியல் மீடியால நீங்க போனீங்கன்னா எத்தனை தேவ மனிதர்கள், எத்தனை தேவ மனுஷிகள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. அதுல கூட நிறைய சில துர்போதனைகள் இருக்குது. ஆனாலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானது என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். இன்னைக்கு யூடியூப் சேனலை திறந்து ஜனங்க கேட்கறது எதுன்னா சத்தியத்தை கிடையாதுங்க, பாட்டுகளை. அதுவும் யார் பாட்டு? ஆண்டவருடைய பாட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கவர்ச்சியாக ஒரு ஒரு லைட்டிங்கோட ஒரு விதவிதமான ஒரு காரியத்தோட இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நடிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. அவரை சுத்தி நிறைய பெண்களும் நடனம் ஆடுறாங்க. இதை பார்த்து கண்ணுக்கு கவர்ச்சியாக ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையா இருக்குதுன்ற மாதிரி இதை தான் பார்க்கறாங்களே தவிர, வார்த்தைக்கு கேட்கிறவர்கள், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர் தான் குணசாலியான ஸ்திரீ. ஏன்னா எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆகாரத்தை அவள் கொண்டு வருகிற வியாபார கப்பல். இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அநேகருடைய சத்தியத்தை கேளுங்க, எல்லாருடைய சத்தியத்தை கேளுங்க. கேட்டாதான் தெரியும் எது நல்ல சத்தியம், எது கெட்ட சத்தியம்னு. ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு நீங்க அந்த இடத்துலக்குரிய சத்தியத்தை மாத்திரம் நீங்க பிடிச்சிக்கிட்டு டாக்டர்ன்ற பேர்ல நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உண்மையில சொல்றேன், உங்களால் வளர முடியாது. நீங்க ஒன்றும் சொல்லிக்கலாம் பெருமையா, நாங்க வளர்ந்தவர்கள், நாங்கள் சத்தியம் அறிந்தவர்கள். ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆகாரம், பலமான ஆகாரத்தை கொண்டு வருகிற கப்பல்களாக நீங்களும் நானும் மாறணும். இதுதான் குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளம்ன்றத வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதை பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் கூட வாசிங்க. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால், நல்ல கவனிங்க, காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு திரும்ப திரும்ப கேட்கறது எதுன்னா, மனம் திரும்புதல், நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உனக்கு எதிரடியாக வர்றவங்களை கர்த்தர் அழிச்சு போடுவார், உனக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவ, கர்த்தர் உன்னை இப்படி செய்வார் அப்படி செய்வார் அப்படின்னு நல்லா இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு
வார்த்தைகள் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தாவே ஸ்தோத்திரம், இன்னைக்கு கர்த்தர் என்னோடு நல்லா பேசினார், இப்படித்தான் சொல்கிறோம். ஒரு பக்கம் இப்படி ஒரு போதனைன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு போதனை. கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை கொடுப்புக்கு கண்டிப்பார், கர்த்தர் உன்னை கொளுத்துவார், கர்த்தர் உன்னை நறுக்குவார், கர்த்தர் உன்னை சாகடிப்பார். இப்படி ஒரு பிரசங்கம். இப்படி ஒரு பிரசங்கம் ஒரு பக்கம் போதுன்னா, இன்னொரு சைடு போனீங்கன்னா இன்னொரு பிரசங்கம். சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிறான், சாத்தான் உன் வீட்டில் இருக்கிறான், நீ உனக்கு பில்லி சூன்யம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதைகளெல்லாம் சொல்லி, சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி, மாந்திரிகத்தை சொல்லி, அமாவாசை இரவு ஜபம், பௌர்ணமி இரவு ஜபம், இன்னும் விட்டா மூலை அமாவாசையும் கொண்டாடுவானுங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க கிறிஸ்தவம்? இதெல்லாம் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் மூல உபதேசத்தை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க. இன்னும் குழந்தையா இருக்கிறீங்கன்னா போறீங்க, சபைக்கு போறீங்க, அங்கே உபதேசங்கள் அப்படிதான் இருக்குது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எவைகள் எல்லாம் போதிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குதோ அதை தான் இன்னைக்கு சபையில போதிக்கிறாங்க. செழிப்பை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும். இன்னும் கொஞ்சம் இப்போ ஹை லெவல்ல போயிட்டு வருங்காலம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம் சொல்லிட்டு தப்பு தப்பான பிரசங்கங்கள், தப்பு தப்பான ஒப்பீடுகள். இதுல இன்னொரு பிரசங்கம் இருக்குது, ரொம்ப அருமையான பிரசங்கம். பைபிள்ல என்ன இருக்குதோ அதையே சொல்லுவாங்க, படிச்சு சொல்லுவாங்க. அதை நம்மளே படிச்சுட்டு போயிடலாம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், பார்த்தீர்களா, கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பரா இருக்கிறார், அதை அங்கேயே போட்டிருக்க. என்ன மெய்ப்பர்? மெய்ப்பனுக்குரிய அர்த்தம் என்ன? இப்படி விவரித்து ஆழங்களை, அந்த பலமான ஆகரத்தை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஊழியர்களும் இல்லை, அதை கேட்கதற்கு மனவாட்டி சபையும் தயாரா இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறோமா, ஏதோ அந்த 2 மணி நேரம் கழிக்கிறோமா, வெளியில வந்தோமா, மறுபடியும் உலகத்தோடு கூட வாழ்ந்தோமான்றது தான் இன்னைக்கு காரியங்களா இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் ஆகாரத்தை கொண்டு வருகிற வியாபார கப்பல் தான் இந்த குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளன்றது நம்ம மறந்து விடக்கூடாது சகோதர சகோதரி. இன்னைக்கு ஊழியங்கள் என்ற பேர்ல இன்னைக்கு செய்யறாங்க. சபை ஊழியம் செய்து சில சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் என்னென்ன மாதிரி ஊழியங்கள்லாம் செய்கிறோம் தெரியுமா, நாங்கள் இந்த மாதிரி வெளியில் மீட்டிங் நடத்துகிறோம், அங்கே நடத்துகிறோம், இங்கே நடத்துகிறோம். நல்ல விஷயம்தான். ஆனால் இவங்க நடத்துறது எதை மெயினாக வைக்கிறாங்கன்னா, ஒரு கான்செப்ட் மாதிரி நடத்துகிறாங்க, அதில் பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க, அங்கே நிறைய விஷயங்கள், தேவையில்லாத காரியங்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லாமே இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரங்களை போய் பார்க்க போனால், ஐயா இருக்கிறாருன்னா ஐயா ஷூட்டிங் போய்க்கிறாருன்றாங்க. முன்னெல்லாம் ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்க இப்பெல்லாம் ஷூட்டிங் போயிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகி போச்சுங்க. காலம் கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரி. சுவிசேஷம்ன்றது எப்படி அறிவிக்கணும், சத்தியம்ன்றது எப்படி அறிவிக்கணும்னா, ஆடம்பரமான அளவுக்கு அதிகமான செலவுகளை செஞ்சு, அளவுக்கு அதிகமான ஒரு அப்பியரன்ஸை கொடுத்து, லைட்டை கொடுத்து, புகையை விட்டு, ஒரு ஒரு அந்த நாள்லாம் அந்த பாப் சிங்கிங் எல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸை போட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜை வச்சு இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு தெளிவா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:18. ஆதலால் எனக்கு பலன் என்ன, எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை, அதற்கு பற்றி உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல். இன்னைக்கு அதிகாரம் தான் பிரசங்கமே, இன்னைக்கு அதிகாரம் தான் சபை. நீ அங்க போன, நீ அங்க போன, நீ இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நீ இதை செஞ்சு நான் சர்ச்சில் நான் உன்னை சேர்க்க மாட்டேன், உனக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன், உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டேன், உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். அதிகாரத்தை செலுத்தாமல், பவுல் சொல்ற அதிகாரத்தை செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே, ஹல்லேலூயா, செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். செலவில்லாமல் ஸ்தாபிக்கிறது. இன்னைக்கு செலவு பண்ற பணம், இன்னைக்கு கிறிஸ்தவம் செலவு பண்ற பணம், ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டு போடுறதுக்கு செலவு பண்ற பணம், ஷூட்டிங்க்கு செலவு பண்ற பணத்தை ஏழை எளிய விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. பவுல் சொல்றாரு, செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே என்னுடைய பலன். சகோதர சகோதரி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆகாரம் கொடுக்கும் வியாபார கப்பல் யாராம்? இந்த குணசாலியான ஸ்திரீ. எப்ப கொடுக்குறாங்களாம்? 15வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறாளாம், வேலைக்காரர்கள் ஆகாரம் கொடுக்கலாம். இருட்டோட எழுந்து. அப்ப இருட்டோட அப்படின்னு சொல்லும் போது
அது எதற்கு நிழலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 59ஆம் அதிகாரம் 9-10. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, என்னவா? நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். அப்போ அங்க இருளும் அந்தகாரத்துக்குரிய நடக்கை தான் இருக்குதே தவிர நியாயம் நீதி எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? தூரமா போயிடுச்சு. இன்னைக்கு அநேக சபைகள், திருச்சபைகள் என்று சொல்லுகிற மதங்கள், இன்றைக்கு டினாமினேஷன் வைஸ் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்களே ஒழிய நியாயம் நீதிக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அங்கே என்னதான் இருக்குதுன்னா இருள் அந்தகாரம் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அப்போது என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, ஆதி அன்பை விட்டாய். இன்னைக்கு நிறைய சபைகளில் இருக்கக்கூடிய மணவாட்டி சபை ஆதி அன்பை விட்டுடுச்சு. அந்த தேவனுக்குள்ள இருந்த அந்த அன்பு, அந்த தேவனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பு, வைராக்கியம் இன்னைக்கு இல்லை. அதுதான் பாருங்க இருள். வசனம் சொல்லுது இல்லையா, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகார இருள்ன்றது என்னங்க? நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை, சத்தியத்தை அறிந்து அதன்படி செய்யாத இருக்கிறதும் இருள்னு சொல்லுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம். அதில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 1 யோவான் 2:8, மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. பாருங்க, புதிய கற்பனை அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளனா கிறிஸ்துவுக்குள்ளும் நமக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இந்த ஒளி இருக்கணுங்க. இந்த ஒளி இருக்கணும்னா ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ள இருக்கணும்னா அவங்களுக்கு இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லணும். ஏன்னா எல்லாரும் இருள்ல இருட்டுல இருக்கிறாங்க, ஒரு விடியலை காணாம இருக்கிறாங்க. இருட்டோட எழுந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாருன்னா இதுதாங்க காலம். யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுன்னு இயேசு சொன்னார் பாருங்க. ராக்காலம், இரவு, இருள் சூழ்ந்த காலம், அது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பெயருக்கு கிறிஸ்தவர்கள், பெயருக்கு மணவாட்டி சபை, ஆனா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கை தான். எல்லாம் பழைய வாழ்க்கை. அதே பகை, அதே விரோதம், அதே கசப்பு, குடும்பங்கள்ல, சபைகள்ல, ஊழியங்கள்ல ஆசை. இன்னைக்கு தங்களை தாங்களே அழகுபடுத்திக்கிறது, தங்களை தாங்களே ரசிக்கிறது. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்றான். நல்லா கேட்கணும், பின்பற்றி வான்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு உங்களை நீங்களே ரசிங்க, தப்பு கிடையாது. நீங்க உங்களை ரசிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனா மற்றவங்கள ரசிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஸ்டேட்டஸ்ல சோசியல் மீடியாவில் போடுறீங்க பாருங்க, அதுதான் கொடுமை. உங்களை நீங்க படம் பிடிச்சி ரசிங்க, தப்பே கிடையாது. ஆனா மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை சோசியல் மீடியாவில் போடுறது தவறு. அது என்ன அர்த்தம், அது என்ன மீனிங்ல போடுறாங்கன்னு தெரியல. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி நிற்கிறான்னா அப்படி நிற்கிறான், சினிமா ஸ்டார் கணக்கா. அதுல ஸ்திரீகள் சொல்லவே வேண்டாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அந்த இருள் நீங்கணுங்க, அந்த மெய் ஒளி உதிக்கணும், அந்த சத்திய ஒளி உதிக்கணும்னா இருட்டோடு எழுந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். வீட்டார்ன்னு சொல்லும் போது தேவனுடைய வீட்டார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சத்தியத்தை திரும்ப சொல்லக்கூடிய மணவாட்டி சபையாகிய குணசாலியான ஸ்திரீகளாக நீங்களும் நானும் மாறணும். கர்த்தர் இன்னைக்கு இதை விரும்புகிறார். சரி, முதலாவது பார்த்தோம், முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டவள் குணசாலியான ஸ்திரீன்னு பார்த்தோம்.
இரண்டாவதாக பார்த்தோம் புருஷன் சம்பத்தை உயர்த்தும் குணம் உடையவர் குணசாலியான ஸ்திரீன்னு பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம் ஆகாரத்தை கொண்டு வருகிற வியாபார கப்பல் குணசாலியான ஸ்திரீன்னு பார்த்தோம். கடைசியாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 28, 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சகோதர சகோதரி, திருச்சபை கண்டு கொள்ளாத குணசாலியான ஸ்திரீ என்கின்ற தலைப்புல நம்ம சத்தியத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதலாவது பார்த்தோம் முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டவள் குணசாலியான ஸ்திரீன்னு பார்த்தோம். அந்த முத்து ஞானம் என்றும் அந்த ஞானம் தேவ பயம் என்றும் அந்த தெய்வ பயத்தை உடைய ஞானத்தை கொண்ட ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீன்னு முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தோம் புருஷன் சம்பத்தை உயர்த்தும் குணத்தை உடையவள் குணசாலியான ஸ்திரீன்னு பார்த்தோம். புருஷன் சம்பத்துன்னு சொல்லும் போது அதற்கு யாத்திராகமத்துல இருந்து பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஜனங்கள் புருஷனுடைய மணவாளன் கிறிஸ்து இயேசுவினுடைய சம்பத்து. அவருக்கு ஆத்ம ஆதாயம் செய்வது குணசாலியான ஸ்திரீ மணவாட்டி சபைக்குரிய இரண்டாவது குணம்னு பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம் ஆகாரத்தை கொண்டு வருகிற வியாபார கப்பல். அப்போ ஆகாரம் போது பலமான ஆகாரம், வியாபாரம் சொல்லும் போது அங்கே பார்த்தோம் நன்மை செய்கிற வேலை, நன்மை கூறிய வேலையை செய்கிறவள் குணசாலியான ஸ்திரீன்னு பார்த்தோம். அப்படியே நீங்களும் நானும் இந்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து எல்லா இடங்களிலும் சும்மா ஒரு டாக்டரினை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்குறது கிடையாது. எல்லா இடங்களிலும் எல்லா சத்தியங்களையும் ஆராய்ந்து பார்த்து, அதுதான் நம்ம வேற டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம், எல்லா இடங்களிலும் அவர் ஆகாரத்தை கொண்டு வருகிற வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் குணசாலியான ஸ்திரீ. அப்படியே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து அது மற்றவர்களுக்கு கொடுக்கிற பலமான ஆகாரமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மணவாட்டி சபை தான் நீங்களும் நானும் பார்த்தோம். கடைசியாக பார்த்தோம் மணவாளன் புருஷன் புகழும் மணவாட்டியாய் இருக்கிறவள் குணசாலியான ஸ்திரீ. மணவாளன் புகழும் மணவாட்டி குணசாலியான ஸ்திரீ. கடைசி காரியம், நான்காவது காரியம், மணவாளன் புகழும் மணவாட்டி குணசாலியான ஸ்திரீ. இங்க அவர் எப்படி புகழ்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 28 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் 29 வரைக்கும் வாசிக்கணும். முதலாவது வாசிக்கணும். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை புகழணும்னா, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு மணவாட்டியாகிய உங்களையும் என்னையும் புகழணும்னா, நம்ம குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும்னா முதல் காரியம் இங்க பார்க்கிறோம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்குது. ஞானம் விளங்க திறக்கிறது, வாயை ஞானம் விளங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பேச்சு உனக்கும் எனக்கும் இருக்கணும், மணவாட்டி சபைக்கு இருக்கணும். தயையுள்ள போதகம். இன்னைக்கு எல்லாம் ஹாரபிள் தான், எல்லாம் அடி உத பிச்சு எடுக்கிறாங்க. பிரசங்கம்னால அப்படியே கத்தி கித்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் பிரசங்கம் இல்லை. தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கும் எப்பவுமே, யார்கிட்டையும். அதான் பாருங்க, சத்தியத்தை சொல்லும் போது அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். சாமானிய ஜனங்களை நோக்கி நம்ம போகணும். இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் போகணும், அப்படி பெரிய ஆள் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நடுத்தர மக்கள், சாமானியர்கள், அவன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தயையுள்ள போதகத்தை எப்போதும் நம்முடைய நாவில் வச்சிருக்கணும். அப்படி இருந்தா மணவாளன் புகழும் மணவாட்டியாக நீங்களும் நான் இருக்க முடியும். 27வது வசனம் சொல்லுது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறார். 2 விஷயத்தை இங்க சொல்றாரு. சோம்பலின்
அப்பத்தை புசியாமல். அப்படின்னா என்ன அர்த்தங்க? சோம்பலின் அப்பம்னும் போது முன்னாடியே பார்த்தோம், அப்பம்ன்றது என்னது? ஆகாரம், கர்த்தருடைய வார்த்தை. இப்ப அப்பத்தை புசிச்சு அதுக்கு கிரியை செய்யாம இருந்தா அது என்னது? சோம்பலின் அப்பம். ஆகாரம் சாப்பிடுறோம், ஏன் சாப்பிடுறோம்? வேலை செய்யணும், உழைக்கணும். அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது, ஆழமான காரியத்தை கேட்கறது, எல்லாத்தையும் கேட்டுட்டு சோம்பலா உட்கார்றது. அப்படி இருந்தா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? புகழ மாட்டாரு. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள்னா சபை மேல ஒரு கண் இருக்கணுங்க, கர்த்தருடைய குழு மேல ஒரு கண் இருக்கணுங்க. இன்னைக்கு தேவனுடைய வீட்டாராய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு சக சகோதரர்கள், சக சகோதரிகள், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த தேவனுக்குள்ள இருக்கிறாங்களா? அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த சத்தியத்துக்குள்ள தேவனுடைய வீடாய் அவங்க கட்டப்படுறாங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்ப கூட்டி கட்டப்படுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மற்ற சகோதரின் மேல சகோதரன்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறோமா? அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு காரியங்களை செய்யணும்ன்றதை நம்ம பார்க்கறது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அதை விரும்புறாரு, இன்னைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. மாத்திரமல்ல, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகள் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஒரு நாள் ஒன்று வரும், நம்முடைய மணவாளன் நம்ம எதிர்கொண்டு வருவார். அவர் எதிர்கொண்டு வரும்போது உங்களுக்கும் எனக்கும் நீதியின் கிரீடத்தை கொடுப்பார், ராஜ்யத்தை கொடுப்பார், சிங்காசனத்தை கொடுப்பார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கையிடுவார், இவர் என்னுடைய மணவாட்டி. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுதான் பாருங்க அவர் நமக்கு கொடுக்கறது. மணவாளன் புகழும் மணவாட்டி குணசாலியான ஸ்திரீன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்றாரு 30வது வசனத்துல ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்குறாரு பாருங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம எதை காமிச்சுக்கிறோம்? உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அழகை காமிச்சிக்கிறோமா? நம்ம பெருமையை காட்டுறோமா? இல்ல பெருமையா நடக்கிறத நம்ம முக்கியத்துவப்படுத்துறோமா? வேதம் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். நம்முடைய அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ, அந்த குணசாலியான ஸ்திரீ தான் புகழப்படுவாள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயாக மாற வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இன்னைக்கு நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கணும். நம்முடைய புருஷனாகிய மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நீங்களும் நானும் கிரீடமா இருக்கிறோமா, எலும்புருக்கியா இருக்கிறோமா? இந்த கேள்வி நம்மளை கேட்டுக்கணும் சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளத்தை பார்த்தோம். திருச்சபை கண்டு கொள்ளாத இன்றைக்கும் எத்தனையோ சபைகள் இருக்கு. ஆனா மணவாட்டி சபைக்குரிய இந்த குண லட்சணங்கள் இருக்குதா? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இந்த ஒரு எண்ணம் இருக்குதா? நாங்கள் மணவாட்டியான சபையா இருக்கிறோம், குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறோம், இந்த அடையாளங்கள் இருக்குதா? நம்ம மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கிரீடமா இருக்கிறோமா, இல்லது அவருக்கு எலும்புரிக்கையா இருக்கிறோமா? இந்த லட்சைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவமானத்தை கொண்டு வருகிற மனைவி, அவமானத்தை கொண்டு வருகிற அல்லது அவமானப்பட வைக்கிற மணவாட்டி, கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற மணவாட்டி, அவமானப்பட வைக்கிற மணவாட்டி. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்தார், பரலோகத்துக்கு போற வழியை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஆசை, உலகத்தினுடைய காரியங்கள், சாத்தானுடைய கிரியைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இந்த உலகத்தோடு சேரும் போது இந்த புருஷனை, இந்த மணவாளனாகிய புருஷனை, மணவாளனை நம்ம அவமானப்படுத்துறோம். நம்ம எலும்புருக்கியா மாறிடக்கூடாது சகோதர சகோதரி. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்கு கிரீடமா மாறணும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி சபையாக, ஒரு மணவாட்டியாக, ஒரு குணசாலியான ஸ்திரீயாக, கர்த்தருக்கு பயப்படுகிற குணசாலியான ஸ்திரீயாக, இன்றைக்கு திருச்சபைகள் கண்டு கொள்ளாத
இன்றைக்கு நாம் கண்டு கொள்ளும்படி தேவன் செய்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நம்ம துதிகளை செலுத்தணும். சகோதரி சகோதரி, தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இன்னைக்கு உங்களை என்னையும் இந்த குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காருன்னா, நம்மை தேர்வு செஞ்சிருக்கிறாரு, நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறாரு. நாமும் கிறிஸ்துவும் ஒரே சரீரமா இருக்கிறோம், ஒரே அவயமா இருக்கிறோம். அந்த அவயங்கள் ஒன்றுக்கொன்று கிறிஸ்துவுக்குன்னு இயங்கணும், தெய்வ பயத்தோடு இயங்கணும். அதுதான் குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னுமாய் கிரகித்து அதன்படி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.